கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஒத்தாசை நமக்கு அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஒத்தாசை எதற்காக அவசியம் என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஒத்தாசை ஒரு மனுஷனுக்கு ஏன் தேவை? கர்த்தருடைய ஒத்தாசைக்கு முக்கியத்துவம் என்ன? ஏன் ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை தரணும் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த செய்தியிலே கர்த்தருடைய ஒத்தாசை என்பது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு என்பது அல்ல. நரக ஆக்கினைக்கு செல்ல விடாதபடி நமக்கு ரட்சிப்பின் மூலமாகவும் மீட்பின் மூலமாகவும் அவருடைய இரத்தம் சிந்துதல் மூலமாகவும் கிருபையினால் நமக்கு செய்த உதவிக்கு பெயர்தான் என்னது? ஒத்தாசை. நித்திய ஜீவனுக்கென்று நீங்கள் ஆயத்தமானாலே உலக ஆசீர்வாதம் அவர் நமக்கு தருவது அவருடைய கடமையாகவும் கட்டாயமாகவும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ உலகத்தில் உள்ளவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் என்று நீங்கள் ஒருவேளை யோசித்திருந்தால், சில வேளையிலே சிலருக்கு இப்படி ஒரு யோசனை வருகிறது. இயேசுவை அறியாதவன் என்னை விட எப்படி இருக்கிறான்? பணக்காரனாக இருக்கிறான், நல்ல வசதியாக இருக்கிறான். ஆனால் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு பெரிய அளவில் என்ன இல்லை? வசதி இல்லை என்று நீங்கள் ஒருவேளை யோசித்து உங்கள் மனதில் யோசித்து கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன். உங்களை ரட்சித்தது, உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது உங்களை இந்த உலகத்தில் வேறு ஒருத்தனை விட பணக்காரனை ஆக்குறதுக்கு இல்லை. வேறு ஒருத்தரை கம்பேர் பண்ணி, உங்கள் சொந்தக்காரங்களை கம்பேர் பண்ணி, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கம்பேர் பண்ணி, உங்கள் எதிர் வீட்டுக்காரங்க உங்களுக்கு பழகினவங்களை கம்பேர் பண்ணி அவங்கள விட நீங்கள் பெரிய ஆளாக இருக்கணுங்கிறதுக்கு உங்களை ரட்சிக்கவில்லை. உங்களை ரட்சித்தது எதற்கு என்று சொன்னால், நீங்கள் நரகத்துக்கு போகாமல் இருப்பதற்குத்தான் உங்களை ரட்சித்தார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? என்னை ஆண்டவர் ரட்சித்ததே எதற்குன்னா, இந்த உலகத்தில் என்னைய பெரிய ஆளாக ஆக்க போகிறாரு அப்படி நீங்கள் யோசிச்சுருந்தீங்கன்னா, நான் தான் இப்போ உங்களை எல்லாரை விட பெரிய ஆளாக இருக்கணும். அப்படி தானேங்க? உங்களை விட நான் தான் பெரிய பணக்காரனாக இருக்கணும். ஏன்னா நீங்களாவது உலக வேலையை போயிட்டு வர்றீங்க. நான் என்ன செய்யலை சொல்லுங்கள்? நான் உலக வேலைக்கு எதுக்குமே போகல. நான் முழுக்க இதே வேலையாக தான் இருக்கேன். அப்போ நான் யாரை விட பணக்காரனாக இருக்கணும்? உங்களை எல்லாரை விட நான் தான் பணக்காரனாக இருக்கணும். ஆனால் அப்படி என்ன செய்யற? இல்லை. அப்போ ஒரு கருத்தை புரிஞ்சு கொள்ளணும். இந்த உலகத்தில் வருமானம், சம்பாத்தியம் இது எல்லாமே என்னது அப்படின்னு சொன்னால், அது நம்முடைய உழைப்பின் அடிப்படையில் வருகிறது. அது நம்முடைய உழைப்பின் அடிப்படையில் வருகிறது. அப்போ ஆசீர்வாதமும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, உழைக்கிறவர்களுக்கு, அதை சரியாய் பெருக்க தெரிந்தவர்களுக்கு, வருமானத்துக்கு நேராக செயல்பட தெரிந்தவர்களுக்கு அது சரியாக என்ன செய்து நடக்குது. ஆகையினால தான் வித்தியாசம் வருகிறது. எதில்? வசதி வாய்ப்பிலே வித்தியாசம் வருகிறது. ஆனால் இப்பொழுது நீங்கள் ஒரு கருத்தை, ஒரு விஷயத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இது நீங்களும் நானும் நினைப்பது போல இயேசு என் வாழ்க்கையிலே வந்தது ஏதோ நான் பெரிய பணக்காரன் ஆவதற்கு அல்ல, இந்த உலகத்திலேயே நான் தான் வசதியா இருப்பேன் என்பதற்கு அல்ல. அப்படி ஒருவேளை உங்களிடத்தில் அப்படி சொல்லி இயேசுவை அறிவித்திருந்தால் இந்த வேத வசனத்தின்படி அது தவறு. ஏனென்றால் அவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உங்களை அழைக்கவில்லை, அவர் கூட வைத்துக் கொள்ளும்படி அழைத்தார். ஹல்லேலூயா. ஒரு கதை ஒன்று உங்க எல்லாருக்கும் தெரியும் என்று நம்புகிறேன். அந்த கதையில ஒரு அரசர் இருந்தார், ஒரு கிராமம் இருந்தது, ஒரு சின்ன பையன் இருந்தான். அப்போ திடீரென்று அரசர் ஒரு நாள் சொன்னாராம், இந்த 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 என்னுடைய அரசவையில் இருக்கிற எல்லாவற்றிலும் யார் யாருக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கோங்க, எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. யார் யாருக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, எடுத்துக்கோங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் தேவையானது ஒன்றையா எடுத்தாங்களாம், எல்லாத்தையும் எடுத்தாங்களாம். அப்போ ராஜா சொன்னாராம், ஆரம்பத்தில் சொல்லியிருந்தார், யார் சரியாக எடுக்கீங்களோ அவங்க தான் எனக்கு பிறகு ராஜா அப்படின்னு சொன்னாராம். யார் கரெக்டாக எடுக்கீங்களோ அவங்க தான் ராஜா, எனக்கு பிறகு. அப்போ ராஜா நின்றுட்டு இருக்கிறாராம். அப்போ எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு பொருளை எடுக்கிறாங்க. ஒருவேளை இந்த பொருளை எடுத்தால் ராஜா இனிய ராஜா வாக்கிடுவார். அப்போ ஒரு பையன் மட்டும், சின்ன பையன், அவன் அமைதியாக நின்றுக்கிட்டே இருக்கிறான். அப்போ அவன்கிட்ட ராஜா கேட்டாராம், நீ அப்பா ஒன்றுமே எடுக்கலையா? அப்போ இவன் சொன்னானா, நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறத தூக்க முடியாது அப்படின்னு. நான் எதை எடுக்கணும்னு நினைக்கிறேனோ அதை என்ன செய்ய முடியாது, என்னால் தூக்க முடியாது. அப்போ ராஜா சொன்னாராம், தூக்க முடியாட்டா பரவாயில்ல, அது பக்கத்தில் போய் நீ என்ன செய்ய, நின்றுக்கோ, அப்போ நம்ம முடிவு பண்ணுவோம். உடனே அவன் நேராக ராஜா பக்கத்தில் வந்துட்டான். நேராக எங்கே வந்துட்டானா, ராஜா பக்கத்தில். நம்ம ராஜாவை கையில் வைக்காமல் அங்கன ராஜா போட்டு வச்சுருக்கிற பொருள் அள்ளுறதுக்கு முயற்சி பண்ணி
ஆண்டவரே தாரும் ஆண்டவரே, எப்படியாவது அதை தந்துருங்க ஆண்டவரே. ராஜா கூட இருந்தால் அதெல்லாம் எங்கே தான் இருக்கும்? சத்தமாக சொல்லுங்கள். எல்லாமே எங்கே தான் இருக்கும்? உங்கள் கூட தான் இருக்கும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ராஜா கூட இருந்தால் அந்த பொருள் எல்லாம் நம்மளுது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, உலகமும் அதில் உள்ளவைகளும் வெள்ளியும் பொண்ணும் எல்லாம் யாருது? எல்லாம் கர்த்தருடையது. அப்போ எல்லாம் கர்த்தருடையதுன்னா அப்போ யார் கூட இருக்கணும்? அவர் கூட இருந்தால் எல்லாம் கூட இருக்கும். நம்ம என்ன செய்கிறோம்? எப்போதுமே நம்ம ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கு? ஆண்டவரே சட்னி தாரும் ஆண்டவரே, வெங்காய சட்னி தாரும் ஆண்டவரே, அப்புறம் இன்னும் வேறு என்ன சட்னி, கொத்தமல்லி சட்னி தாரும் ஆண்டவரே, சாம்பார் தாரும் ஆண்டவரே. நீங்கள் இட்லின்னு ஆர்டர் பண்ணாலே, ஹலோ, நீங்கள் இட்லின்னு ஆர்டர் பண்ணாலே எதெல்லாம் கொடுப்பான்? சத்தமாக சொல்லுங்கள். எல்லாமே கொடுப்பான். இப்போ நமக்கு தேவை இட்லி. அங்கே போய் நின்று ஹலோ இட்லி கொடுங்க அப்படின்னா அந்த கடையில் இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட்டு பொறுத்து அவன் 5 வகை சட்னியோ 7 வகை சட்னியோ வச்சு அவன் தானாக தருவான். எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணாலும் என்ன செய்யலாம்? வாங்கிக்கலாம். சாம்பார் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் நம்ம ஜெபம் பண்ணுறது எதுக்கு? இந்த சாம்பாருக்கும் சட்னிக்கும் ஜெபம் பண்ண மாதிரியே இருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் நம்மளை ரட்சித்தது எதற்கு? அப்போ அவருடைய ஒத்தாசை எனக்கு எதுக்கு தேவை? இப்போ நானும் உலக மனுஷன் மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாம்ல. அப்போ எனக்குள்ள இயேசு வந்திருக்கிறார், நான் இப்போ இயேசுவின் பிள்ளை, எனக்கு ஏன் ஒத்தாசை என்று சொல்லி நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நான் இன்றைக்கு உங்களை இந்த ஒத்தாசையினுடைய அவசியத்தின் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன். அப்போ ஆண்டவர் எதுக்கு எனக்கு ஒத்தாசையா வர விரும்புகிறாரு, நான் ஏன் அவருடைய ஒத்தாசையை பெறணும் என்று பார்க்கும் பொழுது அங்கே தாவீது தன் அனுபவத்திலே சொல்லுகிற சில விஷயங்கள் என்ன? எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டு விடும். 2 நாளாகமத்திலே ஒரு வசனம் இப்படி இருக்கிறது, 25:8, ஒத்தாசை செய்யவும் விளப்பனவும் தேவனாலே கூடும். கடைசி பகுதி அதை வாசிக்க வேண்டாம், நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒத்தாசை செய்யவும் அவரால் விலப்பண்ணவும் தேவனாலே கூடும். அப்போ ஆண்டவருடைய ஒத்தாசை எனக்கு அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து, சங்கீதம் 20:2 சொல்லுகிறது, கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. அப்போ சீயோனிலிருந்து என்னை ஆதரிக்கிற விரும்புகிறார். எனக்கு யாருடைய ஒத்தாசை இருந்தா? கர்த்தருடைய ஒத்தாசை. அப்போ எனக்கு அவருடைய ஒத்தாசை ஏன்னு தெரிஞ்சிச்சுனா தான் இன்றைக்கு நான் அந்த ஒத்தாசையை பெறுவதற்கு சரியான வழியில் இருக்கிறேன் என்பதை உணர முடியும். 121 சங்கீதம் 1-2 வசனம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். தாவீதை சுற்றி அவ்வளவு படை வீரர்கள் இருக்கிறாங்க, எல்லாவித படை இருக்கிறது. எல்லாம் இருந்தும் அவர் என்னதான் சொல்றாருன்னா, எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும்? பரத்தில் இருந்து வரும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஒத்தாசையை உணர்ந்து கொள்வதற்கு ஏதுவாக அப்போ ஆண்டவர் எனக்கு ஒத்தாசை தர விரும்புகிறார். அந்த ஒத்தாசை தர விரும்பும் என் தேவன் எதற்காக எனக்கு ஒத்தாசை தர விரும்புகிறார்? நான் இந்த வசனத்தை சொல்லி இதிலிருந்து நான் அதை விளங்கப்படுத்த விரும்புகிறேன். 16 சங்கீதம் 10 வசனம் பாருங்க, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தமான அழிவை காண ஒட்டீர். என் ஆத்துமா பாதாளத்தில் விடப்படாமல் இருப்பதற்கு அவர் எனக்கு ஒத்தாசை அளிக்கிறார். அல்லேலூயா. அப்போ இயேசு இல்லாதவர்கள் எங்கே போவார்கள்? இயேசு இல்லாதவர்கள் பாதாளத்துக்கு செல்வார்கள், இயேசுவை உடையவர்கள் பரலோகம் செல்வார்கள். ஆமென். அப்போ உங்களையும் என்ன ஏன் இயேசு மீட்டிருக்கிறார் என்று சொன்னால், என்னையும் உங்களையும் பரலோகம் கொண்டு சேர்க்க. அப்போ என்ன வித்தியாசம் இயேசுவை அறியாதவர்களுக்கும் நமக்கும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் என்றால், அவர்கள் போக வேண்டிய இடம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு இடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக கர்த்தர் வேறு பிரித்தார். அதிலே எப்படி செல்ல வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். சபை எதற்கு? சபை கர்த்தர் விரும்புகிறபடி உங்களை வழி நடத்த. அல்லேலூயா. சபை நீங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு அல்ல, தேவனை ஆராதிப்பதற்கு நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே, வேலை ஸ்தலத்திலே, எல்லா இடத்துலையும் நீங்கள் என்ன செய்யலாம்? கர்த்தரை ஆராதிக்கலாம்.
எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? உங்கள் வீட்டில் இருந்தும் நீங்கள் ஜெபம் பண்ணலாம், ஆராதிக்கலாம். ஆனால் சபை எதற்கு என்றால், இந்த சபையின் அமைப்பு எதற்கு என்று சொன்னால், உங்களை அவருடைய திட்டத்துக்குள் வழி நடத்த, அவருடைய திட்டத்துக்குள் வழி நடத்த. ஸ்கூலுக்கு போயும் படிக்கலாம், ஸ்கூலுக்கு போகாமலும் இப்போ என்ன செய்யலாம், படிக்கலாம். இப்போ நிறைய ஆப்ஷன் வந்துருச்சு. ஹோம் ஸ்கூலிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த 2 ஸ்கூலுக்கும் என்ன வித்தியாசம்? ஹோம் ஸ்கூலிங்க்கும் இந்த ஸ்கூலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஹோம் ஸ்கூலிங்கில் நீங்கள் வீட்டிலே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற டிசிப்ளின் அங்கே என்ன செய்யாது, வராது. அப்போ என்ன நடக்க வேண்டும், எதை செயல்படுத்த வேண்டும் என்றால், ஒரு ஒழுங்கும் கிரமமாய் வைக்க வேண்டும். அதற்கு ஒரு ஸ்கூல் தேவை. இப்போ ஜாசன் பைபிள் காலேஜ் போய் படிக்க போயிருக்கான். பைபிள் காலேஜ் படித்து தான் ஊழியம் செய்யணுமா? அப்படியெல்லாம் ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை என்றால், நீங்கள் இயேசுவை அறிவித்து யார் வேணாலும் என்ன செய்யலாம், ஊழியம் செய்யலாம். அப்புறம் ஏன் கொண்டு போய் பைபிள் காலேஜில் போய் அத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணி விட்டுருக்கு அப்படின்னா, அங்கே காலையில் எந்திரிக்கணும், கரெக்டாக ஜெபம் பண்ணணும், கரெக்டாக பைபிள் வாசிக்கணும், எதை எப்போ செய்யணும் எல்லாத்தையும் அங்கே உட்கார வச்சு எல்லாம் அதே சிந்தையில் சொல்லி கொடுத்து ஒரு டிசிப்ளின் பண்ணுறது. அப்போ சபை எதுக்கு அப்படின்னா, சபையும் உலகத்துக்குள்ளே இருக்கிற நாம வந்து ஒரு கட்டத்துக்குள்ளே ஒரு இடத்துல வந்து ஒழுங்கும் கிரமமாய் வேத வசனங்களை கற்றுக்கொள்வதற்கு. அல்லேலூயா. சபை இல்லாத ஒரு குடும்பம், சபை இல்லாத ஒரு நபர் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்தப்படவே முடியாது. சுயமாக நானே கற்றுக்கொள்வேன் அப்படி ஒன்று வைக்கவில்லை. ஆவியானவர் எனக்கு எல்லாத்தையும் சொல்லி தருவார், நான் கற்றுக்குவேன். அவர் சொல்லித்தர்றதே சபையின் மூலமாகத்தான். அல்லேலூயா. அவர் சொல்லி தருவதாக சொன்னால் அவர் கண்டிப்பாக சொல்லியிருப்பார், ஒரு சபைக்கு கீழே அடங்கி இருன்னு. அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு ஆண்டவருடைய ஒத்தாசை தேவை. ஆனால் எதற்கு அவர் ஒத்தாசை பண்ண விரும்புகிறார், ஏன் அவர் ஒத்தாசை பண்ண விரும்புகிறார், அவர் ஒத்தாசை பண்ண விரும்புகிறவர் என்ன ஒரு எதிர்பார்ப்போடு ஒத்தாசை பண்ணுகிறார் என்று சொல்லி ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு அழுத்தமாக இன்றைக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிப்பீங்கன்னா, இயேசு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகு. நல்லா கவனிங்க. ஒத்தாசை பண்ணும் தேவன். தாவீது சொல்றார், ஒத்தாசையா எனக்கு எழுந்தருளும். அவர் ஒத்தாசை பண்ணுவதனுடைய அவசியம் என்ன, ஏன் எனக்கு கர்த்தர் ஒத்தாசை பண்ண வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நான் உணர்த்த விரும்புகிறேன். அவர் ஏன் எனக்கு ஒத்தாசை பண்றார்னா, அவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். அவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில். இப்போ ஏன் அவர் ஒத்தாசை பண்ணியிருக்கிறார், ஏன் என்னை பாவத்திலிருந்து மீட்டிருக்கிறார், ஏன் என்னை நான் வேறு வழியில் சென்ற விக்கிரக வழிபாட்டிலேயும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலேயும் நான் சென்று கொண்டிருந்த என்னை ஏன் இயேசு ரட்சித்தார் என்று சொன்னால், அவருடைய இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டதே எதற்கு என்று சொன்னால், அவர் என்னை மறுபடி வந்து சேர்த்து கொள்வதற்கு, நான் ஆயத்தமாகிறதுக்கு தான் எனக்கு அவர் ஒத்தாசை அருளினார். அல்லேலூயா. நீங்கள் இந்த வசனங்களை கவனமாக கவனித்து எழுதுகிறவர்கள் நீங்கள் எழுதி வைத்துக் கொண்டு நீங்கள் தியானித்து பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு பல காரியங்களை ஆண்டவர் உணர்த்துவதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அவர் சொல்லுகிறார், நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். 6ஆம் வசனம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இப்ப ஏன் அவருடைய ஒத்தாசை அப்படின்னா, இயேசுவினுடைய ஒத்தாசை இல்லாமல் ஒருவன் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. அப்ப ஆண்டவர் நம்ம மேல ஒரு அன்பு செலுத்தி, ஒரு கவனம் செலுத்தி, இப்போ சபைக்குள்ளே இருக்கிற நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, உங்கள் ஆண்டவர் தெரிந்தெடுத்து விட்டார். உங்களை இந்த இடத்துக்குள்ள இந்த பகுதியில் கொண்டு வந்துட்டார்னா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்களும் நானும் அவருடைய ஒத்தாசையில் எங்கே போயிடுவோம், பரலோக ராஜ்யத்துக்கு சென்று விடுவோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அதற்காகத்தான் எனக்குள்ளே ஒரு மனம் திரும்புதலை தருகிறார். அப்போ சபை என்ன செய்ய வேண்டும்,
உங்களை எப்படியாவது அந்த ஒத்தாசைக்குள்ள என்ன செஞ்சிடணும், வழி நடத்தி விட வேண்டும். அப்போ இந்த ஒத்தாசையை எனக்கு தருவதற்கு அவர் செய்த காரியங்கள் நிறையா இருக்குது. அப்போ எனக்கு ஒத்தாசை அருளும் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால், எனக்காக ஒரு இடத்தை என்ன பண்ணுறாரு, ஆயத்தம் பண்ணுறார். அப்போ எனக்கு ஒரு நன்மை செய்கிற தேவன் உங்களுக்கு அப்படி உங்கள் ஆத்மாவுக்கே ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணுறாருன்னா, இந்த உடம்பு, இந்த சரீரம், இந்த ஆவி ஆத்மா சரீரம் வாழுகிற இந்த பூமியில் உங்களை என்னையும் சும்மா விட்டுருவாரா? சொல்லுங்கங்க, சும்மா விட்டுருவாரா? விடமாட்டார். அப்போ அவருடைய எதிர்பார்ப்பை நான் அறிந்து செயல்பட்டால், அப்போ இந்த ஆத்மா வாழ்கிறதுக்கு என்னது வேணும்? இப்போ இந்த ஆத்மா வாழணும்னா, இப்போ இந்த பூமியில் வாழுகிற காலம் வரைக்கும் இந்த ஆத்மா வாழணும்னா எனக்கு என்ன தேவை? இந்த உயிர் இந்த உடம்பில் இருக்கணும்னா, இந்த 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 ஆத்மா இந்த இந்த இடத்துல இந்த பூமியில் இருக்கணும்னா எனக்கு என்ன தேவை? சொல்லுங்க. இந்த உடல் தேவை. இந்த உடல் இல்லாமல் இந்த ஆத்மா இந்த பூமியில் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்போ இந்த ஆத்மா அவருடைய ஒத்தாசையை நாட ஆரம்பித்தால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆத்மாவை சுமக்கிற இந்த உடம்புக்கு என்ன செய்தாக வேண்டும்? நான் சொல்கிற பாயிண்ட் எத்தனை பேர் புரிய வர்றீங்க? இந்த ஆத்மாவுக்கு அவருடைய ஒத்தாசை கிடைச்சிருச்சுன்னா, அந்த ஒத்தாசையை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆத்மாவை ஹோல்டு பண்ணியிருக்கிற இந்த உடம்புக்கு என்ன கொடுத்தாகணும்? சேஃப்டி கொடுத்தாகணும். என்ன செய்தாகணும்? சேஃப்டி கொடுத்தாகணும். இந்த உடம்புக்கு வேண்டிய எல்லா அத்தனை காரியங்களையும் செய்தாக வேண்டும். காரணம், அது உள்ள என்ன இருக்கு? ஆத்மா இருக்கு. அவர் அந்த ஆத்மாவை என்ன செய்ய போறாரு? அவர் பக்கம் சேர்க்க போறாரு. அப்ப என் ஆத்மா மேல நான் அக்கறை செலுத்தினால் அவர் என் உடம்பு மேல அக்கறை செலுத்துவார். அப்போ என் உடம்பு மேல அவர் அக்கறை செலுத்துவார்னா எனக்கு சுகத்தை தருவார், என் உடம்புக்கு தேவையான பாதுகாப்பை தருவார், தங்க வைக்கிறதுக்கு இடம் தருவார், நல்ல சாப்பாடு தருவார், வழி நடத்துவார். இப்போ நீங்க கேட்குற ஆசீர்வாதம் அங்கே வந்துருச்சு. இப்போ நீங்க கேட்குற ஆசீர்வாதம் எங்க வந்துருச்சு? அங்கே தான் வரும். அப்போ தான் வரும். நீங்கள் நேரடியாக எதை பற்றி பேசுகிறீங்க? என் உடம்புக்கு தேவையான சொகுசு வேணும், என்னுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு லக்ஸுரி லைஃப் வேணும், என் செழிப்பு, இது பேசுகிறீங்க. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் கவலைப்பட வேண்டியது, என் ஆண்டவர் என் ஆத்துமாவுக்கு ஒத்தாசை அளிக்கும்படி என்ன செய்திருக்கிறார்? எழுந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ என் ஆத்துமாவை நான் என்ன செய்ய விடக்கூடாதுன்னா, என் ஆத்துமா ஒரு நாளும் பாதாளத்துக்கு செல்ல, அதைத்தான் அங்கே தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். ஆண்டவரே, உம்முடைய ஒத்தாசையை அனுப்பி என் ஆத்துமாவை பாதாளத்தில் என்ன செய்ய மாட்டீர்? விட மாட்டீர். ஆகையினாலே எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும். நீங்க ஒத்தாசையா எழுந்தருளினா தான் நாங்க எங்க ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து என்ன செய்ய முடியும்? மீட்க முடியும். சபை என்பது ஏதோ ஒரு இதுல இருந்து பிரிஞ்சு வந்துருச்சுன்னு நினைச்சிடக்கூடாது. முதலாக சபை உருவாக்கப்படும் போது இந்த பூமியிலே சபை உருவாக்கப்படலுடைய முக்கியத்துவமே என்னதுதான்? நாம் எல்லாரும் அவரோடு கூட இணைந்திருப்பது தான். அல்லேலூயா. அப்ப சபை என்பது ஒரு சம்பிரதாயமோ ஒரு சடங்காச்சாரமோ அது அல்ல. நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய ஒத்தாசையை பெற்று தேவனிடத்திலிருந்து அந்த ஸ்லாக்கியத்தை, அவரோடு இருக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான். ஆகையினால தான் லூக்கா 13:3 சொல்லுகிறது, அப்படி அல்லவென்றால் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அப்ப ஏன் ஆண்டவர் உங்களுக்குள்ளே மனம் திரும்புதலை கொடுக்க வேண்டும்? ஏன் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்றால், நம்ம எல்லாம் என்ன செய்யாம இருக்க? கெட்டு போகாமல் இருக்க. அப்ப ஆண்டவருடைய மனசுல ஒரு விருப்பம் இருக்கு. அந்த விருப்பத்தின்படி நமக்கு அவர் ஒத்தாசையாய் எழுந்தருள விரும்புகிறார். நீங்கள் நினைக்கிற ஒத்தாசை தானாய் வர வேண்டும், தானாய் வரும். அது அவருடைய கடமை என்று நான் சொல்லுகிறேன். எனக்கு இந்த பூமியிலே எல்லாவற்றையும் தருவது ஆண்டவருடைய கடமை, அவருடைய பொறுப்பு. அவர் தந்தே ஆக வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, எனக்குரிய ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் தந்தே ஆக வேண்டும். அவர் தராமலாம் இருக்க முடியாதுங்க. அவர் தர ரெடி, அவர் தர ரெடி. ஆனால் தர்றதின் விளைவு அவர் தருகிறார் என்றால் அதற்கு நான் அந்த ஒத்தாசையை பெற்றிருக்கிறேனா, ஆண்டவருடைய ஒத்தாசை எனக்கு வந்திருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அப்ப ஆண்டவருடைய பார்வை ஒத்தாசை அளிக்கும் தேவன் மனுஷனுக்கு ஒத்தாசை அளிப்பதற்கு 33ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது.
பாக்கியம் உள்ளதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு குறையும் இல்லாமல் இருப்பார்கள். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ரொம்ப நாள் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு, எவ்வளோ குறை இருக்குது தெரியுமா? நீங்கள் பேரளவில் மேற்போக்காக இருந்தீங்கன்னா அவர் அதை செய்ய முடியாது. நீங்கள் கவனமாக வசனத்தின்படி உங்களை வழி நடத்த வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளணும். அவர் சொல்லுங்க, அழகா சொல்லியிருக்கு பாருங்க, நீங்கள் தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி, நான் அவரை தெய்வமாக கொள்ளுகிறேன், அவர் என்னை தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொள்ளுகிறேன். இப்போ அவருடைய சுதந்திரமாக நான் இருக்கிறேன் என்றால் என்னை அவர் எப்படி தான் வைப்பார்? பாக்கியவானாய் வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாய் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாக இருக்கிறார். அவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். இப்போ நல்லா கவனிங்க, இவ்வளோ தூரம் அவர் நம்மளை பார்க்குறாராம். அப்போ பார்க்குற அவர் நம்ம கஷ்டம் தெரியாதா? இவ்வளோ தூரம் பார்க்குறாரு தானே, நம்ம பிரச்சனை அவருக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. எல்லாமே அவருக்கு தெரியுது. எல்லாத்தையும் பார்க்குறாராம், எல்லாத்தையும் கவனிக்கிறார். எல்லாத்தையும் கவனிக்கும் போது அவர் ஏன் அமைதலாக இருக்க வேண்டும், ஏன் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னால், நான் புரிந்து அவர்கிட்ட எப்படி செயல்படணுமோ அப்படி இருக்கணும். அப்போ நான் முதல்ல ஒரு முடிவுக்கு வரணும். என் ஆண்டவர் எனக்கு அவர் ஒரு ரட்சிப்பை தந்தார் என்றால் இதற்கு தான், இந்த காரணத்துக்கு தான். அப்போ இப்படி ஒரு இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு பாதையிலே போய்கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் இயேசு என்னை மாத்திரம் ரட்சித்திருக்கிறார் என்றால், என் மூலமாக இன்னும் அநேகரை ரட்சிக்க வேண்டும் என்றால் அவருடைய விருப்பம் என்ன? வாசித்து பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 3:16, 17, 18 ஒருவனும் அழியக்கூடாது என்பது ஆண்டவருடைய விருப்பமா? ஒருவனும் அழியக்கூடாது, ஒருவனும் அழியக்கூடாது என்பது ஆண்டவருடைய விருப்பம். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பது ஆண்டவருடைய விருப்பம். அங்க பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அப்போ இயேசு இந்த பூமியிலே வந்ததே எதுக்குன்னா, உங்களையும் என்னையும் மீட்பதற்கு. அப்போ அந்த மீட்பின் ரகசியத்திற்கு அவர் செய்கிற காரியம்தான் ஒத்தாசை. அப்போ எனக்கு ஆண்டவர் ஒத்தாசை அருளுகிறார் என்றால் அவருடைய முதல் ஒத்தாசை எதற்கு என்று சொன்னால், என்னைய மீட்கிறார். என்ன மீட்கிறார் என்றால், என் கஷ்டத்திலிருந்து மீட்கிறது அல்ல, என் கடன் பிரச்சனையிலிருந்து மீட்கிறது அல்ல. இயேசு என்னை மீட்டிருக்கிறார் என்று சொன்னால் என் வியாதியை நீக்கி அல்ல, முதல்ல என் ஆத்துமாவை அவர் மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப என்னை மீட்டதற்கான காரணம் என்ன? அதற்கான காரணத்தை அவர் சொல்லுகிறார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். 18ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதில்லை. விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளாதவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினைக்கு தீர்க்கப்பட்டாயிற்று. நீங்க இயேசுவின் நாமத்தில், அவருடைய குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் இல்லை, நிறைய நாமத்தில் விசுவாசத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. இயேசு என்ற ஒரு நாமத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனித்து நாம் உன்னிப்பாக கவனித்து அதன்படி நாம் வழிநடத்தப்பட வேண்டும். அப்போ ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிற எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இப்போ ஒரு விஷயத்தை கவனிங்க. இப்போ ஆக்கினை தீர்ப்பு இல்லை, ஆனால் ஆக்கினைக்கு ஏதுவானவைகளை நான் என்னை விட்டு என்ன செய்ய வேண்டும்? அகற்ற வேண்டும். அதுக்கு இப்போ எப்படி செய்கிறது எனக்கு தெரியாது, எப்படி செய்கிறது எனக்கு முடியாது, எப்படி இந்த உலகத்தில் நான் வாழ்கிறது எனக்கு முடியாது. அதுக்கு தான் அவர் அவருடைய ஒத்தாசையை அனுப்புகிறார். இப்போ ஏன் ஆண்டவர் எனக்கு ஒத்தாசை தருகிறார்? அவர் ஏன் எனக்கு ஒத்தாசை தர வேண்டும் என்றால், இந்த பூமியிலே நான் அவர் விரும்புகிறபடி வாழ்றதுக்கு எனக்கு அவர் என்ன தருகிறார்? ஒத்தாசை தருகிறார். அதைத்தான் தாவீது தன் அனுபவத்திலே சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும். பூமியில உள்ள ஒத்தாசை எனக்கு ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ஒருத்தன் என்னை கொல்ல வந்தால் அவனை எப்படி தாக்கணும்னு சொல்லி என்கிட்ட யுக்தியெல்லாம் இருக்குது.
என்கிட்ட எல்லா அனுபவம் இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒத்தாசை எதற்கு என்று சொன்னால், நான் உம்மை விட்டு தூரம் போகாதபடி எனக்கு ஒத்தாசை வேண்டும். அல்லேலூயா. நான் பாவத்தில் விழாதபடி எனக்கு உம்முடைய ஒத்தாசை வேண்டும். அப்போ முதல்ல என்னுடைய ஒத்தாசையை ஆண்டவர்கிட்டருந்து நான் எப்படி எதிர்பார்க்கணும்னா, ஆண்டவரே என் பிரச்சனையை சரியாக்கிறோம் இல்லை, ஆண்டவரே என்னை நீர் மீட்டு அல்லேலூயா உமக்கு பிரியமாய் வாழ விடாதபடி தடை செய்கிற இடத்துல உம்மை விட்டு தூரம் போகிற காரியங்கள் எனக்குள் வராதபடி எனக்கு எப்படி இரும்? ஒத்தாசையாயிரும். நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதம் ஒரு மாதத்தை வச்சுக்குவோம். இந்த மாதத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஜெபம் பண்ணி செயல்பட்டு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உங்கள் கவனம் எதில் இருக்குது? கர்த்தர் எந்த ஒத்தாசையை செய்யணும்னு விரும்புகிறாரோ அதுக்கு வந்துருச்சு. ஆனால் நம்ம வரும்போதெல்லாம் கவனித்து பாருங்கள், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண வரும்போது, ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நம்ம எந்த ஒத்தாசையை கேட்கும்? நம்ம எல்லாரையும் சொல்லுவோம், நம்ம எந்த ஒத்தாசையை கேட்குறோம்? ஆண்டவர் சமூகத்துக்கு வந்த உடனே, இந்த நாள் ஒரு நாள் வேலைக்கு போன உடனே எல்லா நாளும் நம்முடைய ஒத்தாசை என்னவாக தான் இருக்குது. நீங்கள் கம்பெனியோ ஆஃபீஸோ ஏதோ வேலை பார்க்குறீங்க, வச்சுருக்கீங்க, அப்படி வச்சுக்குவோம். போன உடனே நம்முடைய ஜெபமெல்லாம் டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம ஜெபம் எப்படி இருக்குது? இன்றைக்கி நான் வேலைக்கு போகிறேன், எல்லாம் கரெக்டாக இருக்கணும், இன்றைக்கி எனக்கு வருமானம் நிறையா வரணும், இன்றைக்கி என் வேலை இப்படி இருக்கணும், எனக்கு நல்ல சுகம் தாங்க, என் பிரயாணத்தில் கூட இருங்க, எல்லாத்தையும் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் ஒரு இடத்துல கூட, ஆண்டவரே இன்றைக்கி நான் உமக்கு விரோதமாக எதுவும் பண்ணிடக்கூடாது, பாவம் செஞ்சிடக்கூடாது, பிசாசினுடைய தந்திரத்தில் சிக்கிடக்கூடாது, தேவையில்லாத ஆலோசனையை பெற்றக்கூடாது, உம்மை விட்டு தூரமாகிற மாதிரி எந்த வேலையும் எனக்கு நடக்கக்கூடாது, என்னையை காத்துக்கோங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுறோமா? பாருங்கள், அந்த ஜெபம் பண்ணுறோமா? நம்ம செய்கிற அன்றாட வேலைக்கு போய் ஜெபம் பண்ணுறோம். இதெல்லாம் அவர் நமக்கு இலவசமாய் ஏற்கனவே தரணுங்கிற திட்டத்தில் இருக்கிறது. ஏற்கனவே எங்கே இருக்குங்க? அது அவருடைய ஆப்ஷனல், அது அவருடைய ஆப்ஷன். அவர் கட்டாயம் தருவார். ஏனென்றால் நீங்களும் நானும் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே நமக்கு இன்னது தேவை என்று அவர் ஏற்கனவே, அவருக்கெல்லாம் தெரியும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? நான் இப்போ எதுக்கு போய் காப்பாற்றணும்? ஏன் அப்படி ஆயிடுச்சு? பாவம் மனுஷனுக்குள் பிரவேசித்த பொழுது ஆண்டவர் பாவம் நிறைந்த மனுஷனிடத்தில் அவனுடைய முடிவுக்கு தகுந்தால தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரே ஒழிய வேறு விதத்தில் அல்ல. இந்த இடத்துல ஆண்டவர் ஏன் அப்படி இருக்க வேண்டும்? அப்போ அவர் கிருபையை தந்தருளி ரட்சிப்பை தந்தருளி இருக்கிறார் என்றால், அந்த ரட்சிப்பின் மூலமாக நீங்களும் நானும் அந்த ஒத்தாசையை எப்படி வாங்குகிறோம்? உதாரணமாக கவனிங்கள், நான் ஒரு சில வசனங்களை கொஞ்சம் ஆக்கினைக்கு ஏதுவான யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறார்கள், யார் அது பக்கமாக இருக்கிறாங்க, அப்போ ஏன் ஆண்டவருடைய ஒத்தாசை இவ்வளவு ஆழமாக வருது அப்படிங்கிறதை தெளிவாக வேத வசனத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்வோம். வசனம் கொஞ்சம் நிறையா எடுத்து வாசிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அப்பொழுது இடது பக்கம் நிற்கிறவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். இப்போ ஆண்டவர் ஒரு நித்திய அக்கினி ஒன்று ஆயத்தமாயிருக்கிறது. நாம யாரு? அவரால் படைக்கப்பட்ட மனுஷர்கள். இப்ப தள்ளப்பட்ட தூதனுக்கென்று ஒரு நித்திய ஆக்கினை அங்கே உண்டாக்க வைக்கப்பட்டிருக்கிறது, ஆக்கினை தீர்ப்பின்படி செலுத்தப்படுவதற்கு. அப்போ தேவ தூதர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கொடுத்தாயிற்று. என்ன கொடுத்தது? நீ தேவனுடைய சமூகத்திலிருந்து விழுந்தபடியால் உனக்கு என்னதுதான்? ஆக்கினை. உனக்கு நான் கொடுக்கிற அந்த ஆக்கினை தீர்ப்பு யாருக்கு கிடையாதுன்னா, நான் படைத்த மனுஷனுக்கு இல்லை. எத்தனை பேர் நான் சொல்றதை கவனிக்கிறீங்க? ஆமாம், இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். தூக்கம் வந்தால் எந்திரிச்சு பின்னால் போய் நின்றுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து உள்ளே வந்து உட்காந்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, நிறையா நேரம் நம்ம கவனிக்கிறதே இல்லை, கண்டுக்கிறதே இல்லை. எதுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோன்னே தெரில. ஆண்டவர் இந்த ஒத்தாசையை குறித்து உணர்த்தும் பொழுது, எனக்கு இந்த காரியத்தை சொன்ன பொழுது நானே எனக்குள்ளேயே ஒரு நடுக்கம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? நாம் எல்லாரும் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்கு நேராய் வழிநடத்தப்படுகிறோம் என்பதை கவனிக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், அங்கே பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ஆக்கினையிலே போங்கள். யாரை பார்த்து சொல்லுகிறார்? மனுஷனை பார்த்து சொல்லுகிறார். ஆனால் அவர் அதற்காக படைக்கவில்லை. இப்ப அவர் ஒத்தாசை எதுக்குன்னா, அப்படி அங்க போகக்கூடாது.
நான் அங்கே போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் என் ஆண்டவர் இயேசு எனக்கு ஒத்தாசை அருளுகிறார். இப்ப ஏன் அவருடைய ஒத்தாசை என்றால், பிசாசுக்காகவும் சாத்தானுக்காகவும் அங்கே தூதர்களுக்காகவும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஆக்கினை தீர்ப்புக்கு நான் உடன்பட கூடாது என்பதற்காக உங்களையும் என்னையும் அவர் ரட்சித்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய ஒத்தாசை எதுக்குன்னா, நான் நரகம் போகக்கூடாது, அவ்வளோதான். இப்போ இதுக்கு நீங்கள் கவனம் செலுத்துறீங்களா பாருங்க. இதை பற்றி எப்பயாவது டெய்லி ஜெபம் பண்ணுறீங்களா? ஆண்டவரே, உம்முடைய பரலோகத்துக்கெண்டே என்னை நீர் ரட்சித்தீரே, அந்த பாதையிலே என்னை நடத்தும் ஆண்டவரே, அப்படி ஜெபம் பண்ணீங்களா? நாம் அப்படி செய்யலை பாருங்க. உலகமும் உலகத்தில் உள்ளவைகளிலும் இங்கு உள்ளதான காரியங்களுக்காகவே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம், அதற்காகவே யோசித்து கொண்டிருக்கிறோம். யூடியூப்பை திறந்தா அது சம்பந்தமான செய்தியவே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தரப்போற விஷயம் அவர் தானா தர்றது. நான் யோசிக்க வேண்டியது என்ன? எனக்கு அவர் ஒத்தாசை அருளினதே எதற்குனா, பிசாசுக்காகவும் தூதனுக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிற இடத்துக்கு நான் என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. அதுக்கு தான் உங்களை ரட்சித்தார். எத்தனை பேர் ரட்சிப்பின் விசேஷத்தை புரியுறீங்க? அதுக்கு தான் உங்களை மீட்டிருக்கிறார். அதற்குத்தான் அவர் அவருடைய பிள்ளையாக வைத்திருக்கிறார் என்றால், அந்த ஒத்தாசையை பெற்றுக்கொண்டு நாம் எல்லாரும் எங்கே போக வேண்டும்? பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒத்தாசையாக எனக்காக ஏன் எழுந்தருள வேண்டும்? என்னை மீட்டு பரலோகம் கொண்டு செல்ல. முதலாவதாக இந்த ஒத்தாசையை நான் புரிந்து கொள்ளும் விதமாக தொடர்ந்து நீங்கள் வாசியுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் நித்திய ஜீவனை அந்தபடியே இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும், நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய ஒத்தாசையை பெறுவது எதற்கு என்று சொன்னால், அங்கே ஆயத்தம் பண்ண வைக்கப்பட்டிருக்கிற ஆக்கினையை அடையாதபடி. இப்போ நீங்கள் நானும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, இயேசுவின் பிள்ளையா இல்லை, உலகத்துக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? உலகம் ஆக்கினை தீர்ப்பு அடைய போகிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அத்தனை பேரும் என்ன அடைய போறாங்க? ஆக்கினை தீர்ப்பு அடைய போறாங்க. ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் அவருடைய ஒத்தாசையின் மூலம் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆகையினால தான் வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவதில்லை. நியாய தீர்ப்பே கிடையாது. ஏனென்றால் நான் இப்பொழுதே இந்த காலத்திலேயே வாழும் பொழுதே என்னை நான் நிதானித்து அறிகிறேன். என்னை நானே நிதானிக்கிறேன். என்ன நிதானிக்கிறேன்? என்னை அழைத்த தேவன், என்னை ரட்சித்த என் ஆண்டவர், எனக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தினவர், என்னை மீட்டவர், அவருடைய ஒத்தாசையிலே நான் வாழுகிறேன். அவர் ஒத்தாசை இல்லாமல் நம்மளால பரிசுத்தமாய் வாழவே முடியாது. அவருடைய ஒத்தாசை இல்லாமல் அவருக்கு பிரியமாய் வாழ முடியாது. அவருடைய ஒத்தாசை இல்லாமல் கிறிஸ்தவர்களாய் இருக்க முடியாது. அவருடைய ஒத்தாசை இல்லாமல் இந்த உலகத்திலே நாம் வாழ்வது கூடாத காரியம். காரணம், இந்த உலகம் பாவத்துக்கு நேராகவும் பரிசுத்தம் அற்ற நிலைக்கும் வேறு வேறு காரியங்களிலே திசை திருப்பி கொண்டு சென்று கொண்டிருக்கிற இடத்துல அவருடைய ஒத்தாசை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவை. எதற்கு என்று சொன்னால், முதல் எனக்கு ஏன் தேவைனா, எனக்குள்ளே ஆக்கினை தீர்ப்பு வராதிருக்கும்படி எனக்கு என்ன தேவை? ஒத்தாசை தேவை. ஹல்லேலூயா. இப்போ இந்த ஒத்தாசையை குறித்து ஆண்டவர் எனக்கு தர இவ்வளவு விரும்புகிறாரே. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் கவனிங்கள். இந்த உலகம் எந்த விதத்தில் சாத்தானுக்கும் அந்த அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலுக்குள் தள்ளப்படும்படி எவ்வளவு தூரம் கொண்டு செல்லுது என்பதை நீங்கள் தெளிவாக உணர்வதற்கு ஏதுவாக நான் ஒரு சில இடங்களிலே உங்களுக்கு வசனத்தை உணர்த்த விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவும் இல்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். எல்லாரும் தேவனுக்கு முன்பாக என்ன செய்துதான் ஆகணும்? நின்றுதான் ஆக வேண்டும். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அந்த புஸ்தகத்திலே எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். இப்போ எனக்கு ஏன் ஆண்டவருடைய ஒத்தாசைனா, இந்த நியாய தீர்ப்புக்கு தான் எனக்கு ஒத்தாசை.
அல்லேலூயா. முதல்ல நான் எதை பற்றி கவலைப்பட வேண்டும்? எனக்கென்று ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. நாம காலையிலே பூத்து மாலையிலே மடிந்து போகும் பூவுக்கும் புல்லுக்கும் ஒப்பா இருக்கிறவர்களா இருக்கிற நாம அதுபோலயே காலையில் எந்திரிச்சோடனே இன்னைக்கு என்ன சாப்பிடலாம், எங்கே போகலாம், எங்கே வரலாம், என்ன பண்ணலாங்கிறதோட முடிச்சு நைட்டு தூங்கிடுறோம். நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அல்லேலூயா. நாம் அதற்கானவர்களும் அல்ல. நித்திய காலமாய் அவரோடு கூட வீற்றிருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ரகசியத்தை வேதம் மறைத்து வைக்கவில்லை. இதை வெளிப்படையாக நமக்கு சொல்லுகிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே அவனுடைய கிரியைக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரம் தண்ணில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. திடீர்னு கடலுக்குள்ளே போய் குதித்து செத்து போனால் கூட ஆண்டவர்கிட்ட சொல்லுது, இந்த மாதிரி இந்த தேதியில் இன்னவன் வந்து எனக்குள்ளே உளுந்து செத்து போயிட்டான், இந்தாங்க ஆண்டவரே அப்படின்னு தப்பிக்க முடியாது. பாருங்க, ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய முடியாது? தப்பிக்க முடியாது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தண்ணீர் என்ன செய்ததா? சமுத்திரம் தண்ணில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தண்ணில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணம், நேரடி மரணம் எல்லாமே ஒப்புவித்தது. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இப்போ எனக்கு ஏன் ஒத்தாசை? என் பேர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்போ ஏன் எனக்கு ஆண்டவருடைய ஒத்தாசை தேவை? காரணம், அந்த ஜீவ புஸ்தகத்தில் லஞ்சம் கொடுத்து எழுத முடியாது. அந்த ஜீவ புஸ்தகத்தில் இந்த உலகத்தில் இருக்க எந்த பாஸ்டரும் போய் அதில் என்ன செய்ய முடியாது? எழுத முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எவனும் அதிலே போய் எழுதவே முடியாது. அதை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு ஒருவரே அதை எழுதுவார் என்றால் அவரால் கிடைத்த ரட்சிப்பு அதற்காகத்தான். அல்லேலூயா. இப்போ என் ஆண்டவருடைய ஒத்தாசை எனக்கு எதற்கு? இன்றைக்கு நான் பூத்து மடிந்து போகிற இந்த வாழ்க்கைக்கு அல்ல. இந்த மூச்சு காத்து நிற்குமா நிற்காதா யாருக்குமே தெரியாது. யாருக்காவது தெரியுமா? நமக்குள்ள இப்போ சுவாசிக்கிற இந்த சுவாசம், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், அப்படியே வீரமாக பேசிகிட்டு இருக்கேன், 2 செகண்ட் இப்படி நின்றுச்சுன்னா பொத்துன்னு விழுந்து அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏனென்றால் அது அவ்வளோதான். இதை மருத்துவர் கூட என்ன செய்ய முடியாது. நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற மருத்துவர் எந்த ஸ்பெஷலிஸ்ட்டை சொல்கிறீங்க, எவருக்கும் அவர் உயிரை கூட காப்பாற்ற முடியாது. அப்போ எல்லாம் யார்கிட்ட தான் இருக்குது கண்ட்ரோலு? கர்த்தருடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ நான் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறேன். எனக்கு ஒரு ரட்சிப்பு கிடைத்து விட்டது. இயேசு என்ற வழி எனக்கு கிடைத்து விட்டது. அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பார்த்து நான் போய்கொண்டே இருந்தால் போகிற வழியில் என்னை சிறப்பாய் வைப்பதும் ஆசீர்வாதமாய் வைப்பதும் எனக்கு வேண்டியதை தருவதும் எனக்கு மேன்மை அடைய செய்வதும் என் பெயரை பெருமைப்படுத்துவதும் எனக்கான எல்லாவற்றையும் அவர் தருவார். அல்லேலூயா. நாம் அங்கே பார்க்காம இங்கேயே பார்த்து இதெல்லாம் வாங்கிக்கலாமான்னு நினைக்கிறோம். இல்லை, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றால் உலக காரியத்தை குறித்து கவலையை மாற்ற வேண்டும். அதுதான் உங்களுடைய உண்மையான ரட்சிப்பு. அல்லேலூயா. நீங்கள் அதை குறித்து சிந்தியுங்கள். கர்த்தர் இதை குறித்து பார்த்துக்குவார். ஏன்னா பூமி ஏற்கனவே யார் கண்ட்ரோலில் தான் இருக்குது? அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இது கொஞ்சம் லாஜிக் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் வசனத்தின்படி அதை விசுவாசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை காண்பீர்கள், பெரிய ஆசீர்வாதத்தையும் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய ஒத்தாசை எனக்கு எதுக்கு அப்படின்னா, அங்கே ஒரு அக்கினி கடல் இருக்கிறது. அதிலே நான் என்ன செய்யக்கூடாது? தள்ளப்படக்கூடாது. அங்கே ஒரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அதிலே தள்ளப்பட்டான். அப்போ இன்றைக்கி நீங்களும் நானும் அந்த இடத்துக்கு தள்ளப்படுவதற்கு ஏதுவாய் இருக்கிறோமா, அல்லது எப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம்? அப்போ ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆயத்தத்தில் என்னை கொண்டு வரதுக்கு தான் அவர் ஒத்தாசை பண்ண விரும்புகிறார். இப்பொழுது உங்களோடு இதை பேசிக்கொண்டு இருப்பது கூட ஒரு ஒத்தாசை தான். அல்லேலூயா. என்ன ஒத்தாசை? உங்களுக்கு அதை பற்றி உணர்த்தி கொண்டு இருந்து உங்களுக்கு தெளிய வைத்து உங்களை அவர் பக்கமாய் சேர்த்து கொள்ள. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களை என்னையும் சும்மா விட விரும்பலை. பாருங்கள், நமக்கு ஒரு ஒத்தாசை அனுப்புகிறார். உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவதற்கு தான் கர்த்தர் சபையிலே வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எனக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அங்கே நான் செல்வதற்கு எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற இடம் அதுதான். ஆகையினால தான் ஆண்டவர் உபதேசிக்கும் பொழுது மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் எடுங்க, மார்க்கு
சுவிசேஷம். பைபிள் கையில் வச்சு அப்படி பிரட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கம் வராது, கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருக்கலாம். ஒருவேளை அப்படி இல்லைன்னா தெரியலன்னா இங்கே ஸ்க்ரீனில் பாருங்கள். தேங்க்யூ ஜீசஸ். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் இருந்து பாருங்கள். உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கை உடையவனாய் அவியாத அக்கினி உள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஏன் ஒத்தாசை சொல்லுங்க. ஏன் ஒத்தாசை? சத்தமாக சொல்லுங்களேன் எல்லாரும். இப்போ ஏன் உங்களுக்கு ஆண்டவர் ஒத்தாசை பண்ணணும்? ஏன்னா அங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கே புழு சாவாதான். அங்கே ஒரு இடம் இருக்கிறது, அக்கினி அவியாது. அப்படி ஒரு இடம் ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறது, அங்கே ஆயத்தமாக இருக்குது. இப்போ ஏன் உங்களுக்கு ஒத்தாசை தேவை? நம்ம அங்கே போயிடக்கூடாது. எல்லாம் பேசிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. நம்ம அங்கே போகக்கூடாது. ஏன் எனக்கு ஒத்தாசை? எல்லாரும் பேசுங்க. ஆமாம், நானும் விட்றாப்புல இல்லை. சொல்லுங்கள் எல்லாரும். ஏன் நீங்கள்லாம் அங்கே போயிட்டீங்கன்னா எனக்கு 10 மடங்கு கூட கிடைக்கும். ஏன்னா உன்னைய நம்பி கொடுத்தேன் பாரு. உன்னைய நம்பி நான் கொடுத்த ஆளுகளை நீ என்ன பண்ணிவிட்ட? பேசுங்க. ஆமாம், அக்கினிக்கு அனுப்பிட்டேன். இப்போ நீங்கள் எல்லாரும் அக்கினிக்கு போனீங்கன்னா பெரிய தண்டனை யாருக்கு தெரியுமா? அடி எனக்கு தான். நீங்கள் உடனே நான் உடனே என்ன சொல்ல? இல்லைப்பா ஆண்டவரே, நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன். அதெல்லாம் பேசாத. நீ சொல்லி பார்த்தேன்னு சொல்லாத. எப்படி பண்ணியிருப்பியோ எனக்கு தெரியாது. ஊர்லேயே ஒரு பழமொழி சொல்கிறாங்க, ஆடுற மாட்டேன் ஆடி கறக்கணும், பாடுற மாட்டேன். நீ எனக்கே உன்னை பண்ணியிருக்கணும், கெஞ்சி இருக்கணும், அவங்கள்ட்ட போய் அன்பாக பேசியிருக்கணும், இல்லைன்னா மிரட்டி இருக்கணும், ஏதோ ஒன்று பண்ணி அவங்கள எங்கே விடாமல் பண்ணியிருக்கணும். அப்படி ஒரு கேள்வி எனக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. இப்போ நானும் தப்பிக்கணும், உங்களையும் தப்பிக்க வைக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக ஆசீர்வாதம் ஒரு பெரிய பொருட்டே அல்ல ஆண்டவருக்கு. அதை உங்களுக்கு தருவது லேசான காரியம். ஹல்லேலூயா. லேசானதுக்கு ரிஸ்க் எடுக்காதீங்க. ரிஸ்க் எடுக்க வேண்டியதுக்கு லேசான வழியை கற்றுக்கொள்ளுங்கள். லேசான வழி என்ன? என் ஆண்டவர் இயேசு எனக்கு ஒரு ஒத்தாசை வைத்திருக்கிறார். அந்த ஒத்தாசை எதுக்குன்னா சும்மா அந்த உலகத்தில் திரியறதுக்கு இல்லை, உலகத்தில் நான் பகட்டாக வாழ்கிறதுக்கு இல்லை. எனக்கு ஒரு ஒத்தாசை தருகிறார். அந்த ஒத்தாசை தான் என்னை நித்திய காலமாய் அவர் கூட வாழ வைக்க விரும்புகிறது. ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தொடர்ந்து வாசியுங்கள். உன் கால் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை என்ன செய்து போடு? தரித்து போடு. நீ 2 காலுடையவனாய் அவியாத அக்கனில் உள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும். பாருங்க எவ்வளவு ஆண்டவர். இதுக்கு மேலே விளக்கமாக பேசணுமா உங்களுக்கு? என்ன சொல்றார் பாருங்க. சப்பானியாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். அங்கே அவர்கள், திரும்பி உடனே சொல்றார், அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். அடுத்து பாருங்க, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ 2 கண்ணுடையவனாய் நரக ஆக்கினைக்கு தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும். இதுக்கு தாங்க எனக்கு ஒத்தாசை. நான் 2 கண்ணுடையவனா எங்கே போகணும்? சத்தமாக சொல்லுங்க, எங்கே பேசுங்க. 2 கண்ணுடையவனா பரலோகத்துக்கு போகணும், 2 கையுடையவனா பரலோகத்துக்கு போகணும், 2 காலுடையவனா பரலோகத்துக்கு போகணும். நொண்டி ஒத்த ஆளா, கண்ணு குருடா, ஒன்றும் தெரியாமல் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இது ஆண்டவர் சரீரத்தை சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய ஆத்துமாவுக்கும் என்ன இருக்குது? உருவம் இருக்கிறது, அல்லது ஒரு அமைப்பு இருக்கிறது. அப்போ அதில் குறைவுள்ளவனாய் நான் போய் நரகத்தில் போய் வேதனைப்படுவதை பார்க்கிலும் பரலோகத்தில் எப்படி இருக்கலாம்? அதுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்கிறார். ஒருவேளை நீ இப்படி இருந்துட்டேன்னா, ஒரு கை இல்லாட்டாலும் பரவாயில்ல, எங்கே வந்துரு. எவ்வளோ பெரிய ஒத்தாசை பாருங்கள். உங்களுக்கு அவர் அந்த ஒத்தாசையை தரத்தான் அவர் விரும்புகிறார். அப்போ உலகம் எதை நோக்கி செல்லுகிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் பாருங்க, 16ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரை பெறும்படிக்கு அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் லக்கத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடி செய்தது. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய ஒத்தாசை இல்லாமல் இருந்துட்டீங்கன்னா ஒரு நாள் வருகிறது, இப்போவே வந்துருச்சு. வெளிநாடுகளில் சிப்பு பொருத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே பொருத்தணும்? இந்த இடத்துல பொருத்தணும். வலது கை இந்த இடம். நீங்கள் நேராக போய் இப்போல்லாம் ஒரு கார்டு எடுத்து ஸ்கேன் பண்ணிட்டு போகிறீங்க, ஃபோன் எடுத்து ஸ்கேன் பண்ணுறீங்க.
அவன் என்ன சொல்ல வர்றான்? ஃபோன் பண்ணாலும் ஃபோர்ஜரி வந்துருச்சு, கார்டுலையும் ஃபோர்ஜரி வந்துருச்சு. நாங்கள் நேரடியாக எங்கே வச்சிடறோம்? உங்கள் கையில் வச்சிடறோம். அப்படி வச்சிட்டிங்கன்னா யாரும் உங்களை சீட்டிங் பண்ண முடியாது. நீங்கள் போய் இப்படி கையை இப்படி காட்டினீங்கன்னா உடனே ஸ்கேன் பண்ணி கதவு திறந்துடும். நெத்தியில் வச்சிடலாம். 2 இடம் தான் மனுஷனுக்கு வைக்க முடியும். ஒன்று நெத்தி, இன்னொன்று வலது கை. இதை வேணால் நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே வேதத்தில் சொல்லப்பட்டது. இதிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு அவருடைய ஒத்தாசை தேவை. அதாவது நடந்துட்டு போகுது, நீங்கள் முடிங்கயா அப்படிங்கிற மாதிரியே உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. அப்போ ஆண்டவருடைய ஒத்தாசை எனக்கு எதற்கு தேவை என்று சொன்னால், என்னைய தப்பிக்க வைக்கிறதுக்கு தான் அவர் ஒத்தாசை பண்ண வருகிறார். எதிலிருந்து தப்பிக்க? ஆக்கினைக்குள்ள இருந்து. இந்த ஆக்கினை தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்பு ஒருவன் வருகிறான். அவன் பெயர் அந்தி கிறிஸ்து. நீங்கள் சபையிலே சரியாய் இணைந்து சபையோடு ஐக்கியப்பட்டு சபையின் வழிநடத்துக்குள் இருந்தால், இந்த அந்தி கிறிஸ்துக்கு வரதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு ஆண்டவர் அவருடைய வலது பார்சத்துக்கு உங்களை எடுத்துக்கொள்வார். அது பேர் தான் ராப்சர். பகிரங்க வருகை என்று ஒன்று இருக்கிறது, சபை எடுத்துக்கொள்ளப்படல் ஒன்று இருக்கிறது. அவர் ஏன் ஒத்தாசை தருகிறார்? சபையை எடுத்துக்கொள்ள. முதல் ஒத்தாசை எதுக்கு? சபையை எடுத்துக்கொள்ள. அப்ப முதல்ல அவர் எதற்கு வருகிறார்? சபையை எடுத்துக்கொள்ள வருகிறார். சபை என்றால் யார்? சபை என்றால் எது? இயேசுவை ஆராதிக்கிற, இயேசுவை பின்பற்றுகிற, அவருடைய நாமத்தை முக்கியத்துவப்படுத்துகிற ஒன்றுதான் சபை. அப்ப முதல்ல அவர் எதுக்கு வருகிறார்? சபையை எடுத்துக்கொள்ள. இப்ப ஏன் ஒத்தாசை தருகிறார்? சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே தொடர்ந்து வாசியுங்கள். இதிலே ஞானம் விளங்கும், அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாக இருந்தது. அதனுடைய லக்கம் 666. நீங்க கவனிச்சு பாருங்க. சில கார்ல அல்லது சில சைக்கிளில், சில பைக்கிலெல்லாம் போட்டிருக்கோம், இப்படி ஒரு மாதிரி இப்படி கிராஸாக 7 மாதிரி போட்டிருக்கோம். அது என்னது? மான்ஸ்டர். அது என்னது தெரியுமா? 666. எபிரேய எழுத்தில் 6, நம்பர் 6. அதுதான். சில பேர் அதை ஃபேஷனாக காரில், பைக்கில், சைக்கிளெல்லாம் ஒட்டியிருப்பாங்க, மான்ஸ்டர்னு சொல்லி. இந்த லக்கம் இந்த பூமியிலே எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஒத்தாசை பெற்றவர்களுக்கு கவலை இல்லை. அல்லேலூயா. நீங்கள் இயேசுவின் ஒத்தாசை பெற்றவர்களாக இருந்தால் அந்தி கிறிஸ்து வரும்போது நீங்களும் நானும் இந்த பூமியிலேயே இருக்க மாட்டோம். அப்படி ஒரு பெரிய சந்தோஷம் மாதிரி தெரில உங்களுக்கு. சரி, இருக்கட்டும். அல்லேலூயா. ஆமாம், எனக்கு ஒன்றும் இல்லை, இருங்க, அப்புறம் தெரியும் அவன் என்ன செய்வான்னு. வெளிப்படுத்தல் 20:10 பாருங்க. 10 மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தமும் கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்பட்டார்கள். அங்கே தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது அங்கே எல்லாவற்றையும் எல்லாம் என்ன செய்ததாம்? ஒப்படைத்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் நியாய தீர்ப்பு அடைவதற்கு கர்த்தர் வைக்கவில்லை. நியாய தீர்ப்பே இல்லாமல் அவரோடு கூட அரசாளுவதற்கு அவர் ஒத்தாசை அனுப்புகிறார். அப்போ ஆண்டவருடைய ஒத்தாசை எனக்கு எதுக்கு வருகிறது அப்படின்னா, ஏதோ இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு, 2 நாள் தலைவலி பாஸ்டர், அந்த தலைவலியை போக்குறதுக்கு ஒரு ஒத்தாசை கர்த்தர் தருவாரா? இதுக்கு இல்லை, இதுக்கு இல்லை. அவர் நமக்கு தர வேண்டிய ஒத்தாசை என்ன என்று சொன்னால், முதல்ல என்னை இந்த தள்ளப்பட்ட சாத்தானுடைய கரத்திலிருந்தும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அக்கினியும் கந்தகும் எரிகிற கடலிலிருந்து என்னை விடுவிப்பதே அவருடைய ஒத்தாசை. அல்லேலூயா. அந்த ஒத்தாசையாக நீங்கள் ஒத்தாசையை பெற விரும்பினால், உங்களை காப்பாற்ற வேண்டியது, உங்களை கண்காணிக்க வேண்டியது, உங்களை பராமரிக்க வேண்டியது, உங்களுக்கு வேண்டிய தருவது எல்லாம் அவருடைய வேலை. அவர் உடனே தருவார். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் எப்படி எனில் 2 தெசலோனிக்கேயர் 1:8. தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களின் மகிமைப்படத்தக்கவராகவும், நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசத்தினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்களிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராகவும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் இருந்து அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் நீங்களாக்கி நித்திய அழிவாகிய ஆக்கினையை
தண்டனையை அடைவார்கள். ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயவுள்ள சித்தம் முழுமையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமும் உங்களிடத்தில் நிறைவேற வேண்டும் என்றும் எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஏன்? நித்திய அழிவாகிய தண்டனையை அடையாதபடி அவர் தம்முடைய கிருபையினால் உங்களையும் என்ன செய்கிறாராம்? மீட்டிருக்கிறார். இன்றைக்கி உங்களையும் என்னையும் ஆண்டவராக இயேசு மீட்டிருப்பதை எதற்கு என்று சொன்னால், முதல் காரியமே என்னை நித்திய தண்டனையிலிருந்து மீட்பதற்கு. அல்லேலூயா. அவர் தூதர்களுக்கு கரம் கொடுக்கவில்லை. எபிரேயர் 2:16 சொல்லுகிறது, அவர் தேவதூதருக்கு உதவி செய்ய உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக என்ன செய்தாராம்? கை கொடுத்தார். அல்லேலூயா. தள்ளப்பட்ட தூதனுக்கு அல்ல, அவனுக்கு ரட்சிப்பு அல்ல, தூதனுக்கு ரட்சிப்பு அல்ல, சாத்தானுக்கு ரட்சிப்பு அல்ல, அவரால் படைக்கப்பட்ட மனிதனாகிய உங்களுக்கும் எனக்குமே ரட்சிப்பு. அல்லேலூயா. ஏனென்றால் மனிதன் தானாய் பாவம் செய்யவில்லை, அவன் பாவம் செய்ய தூண்டப்பட்டான். ஏன் அந்த வித்தியாசம் தெரியுமா? தேவனுடைய சமூகத்திலே தூத சேனையில் இருந்த சாத்தான் என்பவன் அவன் தேவனுக்கு விரோதமாய் எண்ணினான். அவனுக்கு தூண்டப்படுதலுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. அவன் தள்ளப்பட்டான். அவன் என்ன செய்யப்பட்டான்? தள்ளப்பட்டான். அது போலவே மனிதன் படைக்கப்பட்டான். மனிதனும் இப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமை ஆனான். நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய மனசை பாருங்க. மனிதனும் கீழ்ப்படியாமை ஆனான். மனிதனும் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டான். இப்பொழுது ஆண்டவர் அவனை தண்டித்தார், இவனை மன்னித்தார். யாரை தண்டிச்சாரு? சாத்தானை தண்டிச்சிட்டாரு. அந்த தூத சேனையை தண்டிச்சிட்டாரு. ஆனால் மனுஷன் என்ன பண்ணிட்டாரு? மன்னிச்சிட்டாரு. மன்னித்து என்ன செய்தார்? கொஞ்சம் வேதனையோட அந்த பூமியில் என்ன செஞ்சுக்கோ, வாழ்ந்துக்கோ. ஏன் தண்டனை இல்லை என்று சொன்னால், அவனுக்கு இப்போ இவனுக்கு ஏன் சாத்தானுக்கு என்றே நியமித்து வைத்திருக்கிறான் ஆக்கினை, அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல். ஏன் அவனுக்கு நியமித்தார்? காரணம், அவனுடைய செய்கைக்கு அவனுக்கு உடனே என்ன கொடுத்தாயிற்று? தீர்ப்பு கொடுத்தாயிற்று, தண்டனை கொடுத்தாயிற்று. உனக்கு அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல்ல நீ இருப்பாய் அப்படின்னு தீர்ப்பு முடிஞ்சு போச்சு. ஆனால் மனுஷனுக்கு இன்னும் தீர்ப்பு வரல. மனு குலத்துக்கு இன்னும் தீர்ப்பு வரவில்லை. ஹல்லேலூயா. அப்போ மனுஷனை என்ன பண்ணாரு? மன்னிச்சிட்டாரு. மன்னித்த மனுஷனுக்கு, இந்த மன்னிக்கப்பட்ட மனுஷனை இப்போ அங்க இருக்கிறவன் என்ன சொல்றான்? அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலுக்கு அவன் இழுக்க. எதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காதோ அதெல்லாம் நம்மளை செய்ய வைக்கிறான். எதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காதோ அதெல்லாம் நம்மளை செய்ய வச்சா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவரே நம்மளை எங்கே தள்ளிடுறாரு? அவன்லாம் கூப்பிட வேண்டாம், சாத்தா வந்தாலும் உங்களை கூட்டு போக வேண்டாம், ஆண்டவரே உங்களை எங்களை தள்ளிடுவார். அக்கினியும் கந்தம் எரிகிற கடலே தள்ளுவார். ஏன்? அவர் சொல்லுகிறார், இடது பக்கம் நிற்கிறவர்களை பார்த்து சும்மா சொல்லலை, ஏற்கனவே சாத்தானுக்கும் அவனுக்கும் நியமிக்க வைக்கப்பட்டிருக்கிற கடலுக்கு உங்களை நான் என்ன செய்கிறேன்? போங்கள் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த ஆக்கினையை விட்டு, இந்த இடத்தை விட்டு விலகுவதற்காகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் மீட்கும்படி அவருடைய ஒத்தாசையை தருகிறார். அல்லேலூயா. தாவீது ஒத்தாசையாக எழுந்தருளும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நான் உங்களோடு சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், கர்த்தருடைய ஒத்தாசை எதற்கு? பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற மத்தேயு 25:41 அந்த நித்திய ஆக்கினையிலே உங்களையும் என்னையும் பார்த்து போங்கள் என்று சொல்லாதபடி. அல்லேலூயா. உங்களை என்ன எங்கே போங்கன்னு சொல்லக்கூடாது, எங்கே போங்கன்னு சொல்லக்கூடாது. ஆமாம், ஆண்டவர் என்ன சொல்லணும் தெரியுமா? உங்களை என்னையும் பார்த்து, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள், என்னோடு கூட வாருங்கள், என்னுடைய சமூகத்தில் வந்து இளைப்பாருங்கள். அப்படிதான் சொல்லணுமே ஒழிய, வாங்கல்னு சொல்லணுமே ஒழிய நம்மளை பார்த்து என்னன்னு சொல்லக்கூடாது, போங்கல்னு சொல்லக்கூடாது. நீங்கள் வாங்கலா போங்களான்னு நீங்கள் தான் முடிவு. அவர் ஒத்தாசை வாருங்கள், அவர் ஒத்தாசை வாருங்கள். ஆனால் நம்முடைய தீர்மானம் போங்கள். நீங்கள் தீர்மானம் அப்படி பண்ணீங்கன்னா உங்களை பார்த்து ஆண்டவர் ஈஸியாக என்ன பண்ணிடுவார்? போங்கள். ஐயோ, நான் வந்து அவர் பிள்ளைங்க, நான் வந்து நான் ஒன்று சொல்லிட்டேன் உங்களுக்கு, பாஸ்டராக இருக்கிற நானாக இருந்தாலும் சரி, என்னைய கூட அவர் என்ன தான் சொல்லுவார்? உங்களுக்கு எவ்வளோ ஆசை பாருங்கள். என்னைய கூட அவர் போங்கள்னு சொல்ல முடியும்.
ஏன் இவ்வளோ நாள் ஊழியர் செஞ்ச ஆண்டவரே என்னைய போய் நீங்கள் போங்கள்ட்டீங்களா? அப்படியெல்லாம் அவர்கிட்ட போய் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. நான் எத்தனை நாட்டுக்கு போயிருக்கேன் தெரியுமா, எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, எவ்வளோ வியாதிக்கு சமமாய். எப்பா இங்கே வா, நீ அதெல்லாம் செஞ்சதெல்லாம் உண்மைதான். ஆனால் லிஸ்ட்டில் உன் பேர், ஜீவ புஸ்தகத்தை திறந்து பார்த்தேன், உன் பேர் இல்லை. அதனால போங்கள். லிஸ்ட்டில் பேர் இருக்கு, வாங்கள். ஒத்தாசை எதுக்குன்னு புரியுதா உங்களுக்கு? இப்போ எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? தேவன் உங்களுக்கு ஒத்தாசை தருவது இதுக்காக மட்டும்தான். மற்றதுக்கு எதுக்கும் ஒத்தாசையே தேவையில்லைங்க. வேலை செஞ்சால் இப்போ ஒன்றும் இல்லை, நேராக பிரதர் ஆண்டோ பிரதர் ஆஃபீஸுக்கு போங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் தர்ற நம்பருக்கெல்லாம் ஃபோனை போட்டு அவர் சொல்கிறதெல்லாம் சொல்லுங்கள். அவர் எவ்வளோ பிரதர், ஒரு 500 ரூபா தருவீங்களா? சரி, உடனே 500 ரூபா கொடுத்துருவாரு. இதுக்கு யார் தேவை? எனக்கு பேச தெரிஞ்சால் போதும், டயல் பண்ணால் தரேன். இந்த 500 ரூபாய்க்கு ஏசப்பா அது தேவையில்லை. அவர் என்ன சொல்கிறாரு, நீ உன்னை ஆக்கினைக்கு தப்பித்துக்கொள், இந்த பூமியில் உன்னை போஷிக்கிறது என் வேலை. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுதுங்க? நமக்கு அந்த ரூட்டு தெரியல பாருங்கள். ரூட்டு தெரியாமல் மாற்றி ஜெபம் பண்ணுறோம். நீங்கள் அதெல்லாம் செய்ய வேண்டாம். ஆக்கினைக்கு தப்பிக்கிற வேலையை பாருங்கள். உங்களை இந்த பூமியில் செல்வ செழிப்பாய் வைப்பது அவருடைய வேலை. அதனால தான் அவர் சொல்கிறார், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, கொண்டு சேர்ப்பதும் இல்லை, அவைகளையே போஷிக்கிற தேவன் அவைகளை பார்க்கலும் நீங்கள் யார்? என்ன விசேஷம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இங்கே போகாமல் காப்பாற்றுறது தான் விசேஷம். அப்போ சபை என்ன செய்ய பார்க்கிறது? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய விரும்புகிறேன் என்றால், உங்கள் பர்சில் எவ்வளோ பணம் வர வேண்டும் என்பதற்கு நான் உதவி செய்ய விரும்பவில்லை. நீங்கள் நரகத்துக்கு போகாமல் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக மாத்திரம் உதவி செய்ய விரும்புகிறேன். அல்லேலூயா, ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்போ இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அவசியம், தேவை, ஆனால் அவைகள் அல்ல நம்முடைய நோக்கம். ஆமேன். என்னை கர்த்தர் காப்பாற்ற விரும்புகிறார். அதற்காகத்தான் பாருங்க, யோவான் 5:24 சொல்லுகிறது, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? அப்போ நான் இந்த ஒத்தாசையை பெற்று வாழ்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? வசனத்தை கேட்க வேண்டும், வசனத்தை கேட்க வேண்டும். அதுக்காக தான் டெய்லி ஜெபம் ஆன்லைனில் வச்சுருக்கோம். எனக்கு கீழ்ப்படிஞ்சு ஆன்லைன் ஜெபத்துக்கு வர்ற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமாம், சொல்லிகிட்டே இருக்கல, கீழ்ப்படிஞ்சு வர்றவங்கள கர்த்தர் என்ன செய்வாராக? ஆசீர்வதிப்பாராக. ஏன்? எப்படியாவது 4 வசனம் கேட்டு உங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? உங்களை அப்படியே ஒரு வழிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். சில நேரம் நமக்கு முடியாது. ஏனென்றால் ஆண்டவருடைய ஒத்தாசை இல்லாமல் இந்த பூமியிலே பரிசுத்த வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழவே முடியாது. அப்போ தேவ ஒத்தாசை பெறுவது எப்படி என்று சொன்னால், அவருடைய வசனத்தை கேட்டு, அவருடைய வசனத்தை கேட்டு, அவருடைய வசனத்தை டெய்லி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவருடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவருடைய காரியங்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்? அப்பந்தான் நான் ஆக்கினை தீர்ப்பு அடையாமல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எனக்கு அவர் ஒத்தாசையாக எழுந்தருளினது எதற்கு? எனக்கு ஏன் அவர் ஒத்தாசையாக எழுந்தருள வேண்டும் என்றால், எனக்கு வரவேண்டிய ஆக்கினை தீர்ப்பை, ஹல்லேலூயா, எனக்கு வரவேண்டிய, என் மீது வரவேண்டியதை அவர் தன் மீது சுமந்து கொண்டு எனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். எனக்கு வரவேண்டியது, எனக்காக அவர் பாவியானார். அவருடைய சரீரம் பாவமாக்க அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். எதற்காக? எனக்காக. நான் பாவியா இருக்கையில் அவர் எனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார். என்ன காரணம்? ஏன் அந்த வேலை? காரணம், எனக்கு ஒத்தாசையாய் எழுந்தருள வேண்டும் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசையை அவர் அருளும்படி அவருடைய கிருபையை எனக்கு அளித்தார். அதைத்தான் எபேசியர் 2:8 வாசிக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய. பார்த்தீங்களா? ரட்சிப்பு கூட நம்மளுடையது அல்ல. அப்போ ஏதோ ஒரு அன்பு கூறுதலினாலே, ஒரு கிருபையினாலே ஆண்டவராகிய இயேசு உங்களை என்ன செய்து விட்டார்? ரட்சித்து விட்டார். ஹல்லேலூயா. இயேசுவை அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. இயேசுவிடத்தில் வேறொரு நாமத்தில் வர வேண்டிய அவசியமும் இல்லை. வேறொரு நாமத்தில் நீங்கள் வந்தாலும் ஆக்கினை தீர்ப்பு தான். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இயேசுவை தெரிஞ்சிட்டா இயேசு பேரில் தான் ஜெபம் பண்ணணும், அவரை தான் கூப்பிடணும். வேதம் தெளிவாக சொல்லுகிறபடினாலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது. நம்முடைய ரட்சிப்பு, மனம் திரும்புதல், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல், இது எதுவுமே நம்ம செயல்ல இல்லை. இது யாருடைய ஈவாம்? தேவனுடைய ஈவு. தட் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட். இப்போ அந்த கிஃப்ட் எதுக்குங்க?
எனக்கு ஏன் ஆண்டவர் ஒத்தாசை தந்தார்? என்னை ஏன் ஒத்தாசை கொடுத்து என்னை வழி நடத்தினார்? காரணம், என்னை நரகத்துக்கு செல்லாதபடி பரலோக ராஜ்யத்திலே வைத்துக்கொள்ள. ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் அப்படிப்பட்ட இடத்திலே செல்வதற்கு ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகிறது என்ன? ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்ல வருகிறது என்ன என்றால், யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும், அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகையினால தான் தாவீது சொன்ன அந்த ஒத்தாசையாக எழுந்தருளும் என்பது எனக்கு உதவி செய்ய. என்ன உதவி செய்யவென்றால், என்னை மீட்பதற்கான உதவி. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவை மீட்பதற்கான உதவி. அதற்காகவே அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அதற்காகவே அவர் சிலுவையிலே பாடுபட்டார். அதற்காகவே அவருடைய ரத்தம் சிந்துதலின் மூலமாக நான் இன்றைக்கு அவருடைய பிள்ளையாக. ஹல்லேலூயா. அப்போ என் மேலே ஒரு பிளான் எப்படி வச்சிருக்கார் பாருங்க. உங்களையும் என்னையும் ஆக்கினைக்குள் தீர்க்காதபடி காப்பாற்ற விரும்புகிறார். இந்த உலகத்தில் யாருக்காவது அக்கறை இருக்கா பாருங்க. இந்த மாதிரி ஒரு அக்கறை உலகத்தில் யாருக்கு உண்டு? இந்த மாதிரி நம் மீது அன்பு கூறுதல் யாருக்கு உண்டு? இந்த மாதிரி ஒரு பராமரிப்பு யாருக்கு உண்டு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு, அவர் ஒருவரே உங்களையும் என்னையும் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்படாதபடி, அங்கே அவியாத நெருப்பு இருக்கிறது, ஒரு நாளும் சாவாத புழு இருக்கிறது, அங்கே அந்த இடத்திலே நாம் வெந்து போகாதபடி நித்தம் நித்தம் வேதனையோடு இருக்கத்தக்க ஒரு இடத்துக்கு போய்விடக் கூடாது. ஏனென்றால் அது உங்களுக்காக படைக்கப்பட்டது இல்லை, மனுஷனுக்காக படைக்கப்பட்டது இல்லை. அது உருவாக்குனது, அது தள்ளப்பட்ட தூதனுக்கும் சாத்தானுக்குமே அன்றி வேறொன்றுக்கும் இல்லை. ஆகையினாலே அங்கே போகாதபடி உங்களுக்கும் எனக்கும் அவர் ஒத்தாசை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த ஒத்தாசை தான் ரட்சிப்பு. அந்த ஒத்தாசை தான் ஆண்டவர் நமக்கு தந்த மீட்பு. அந்த ஒத்தாசை தான் அவர் நமக்கு தந்த கிருபை. அப்படியானால் அந்த ஒத்தாசைக்குள்ளே நாம் வரத்தக்கதாக, ஆண்டவரே ஒத்தாசையாய் எனக்காக எழுந்தருளும் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. உலக ஆசீர்வாதங்கள் தானாய் தருகிற தேவன், நீங்கள் இந்த ஒத்தாசையை சரியாய் நாடுவீர்கள் என்றால் உலக ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நேர்த்தியாய் தந்து ஒரு குறை இல்லாமல் நடத்த அவரால் கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமேன். அப்படியானால் என் ஆண்டவர் இயேசு எனக்கு இவ்வளவு தூரம் அன்பு கூர்ந்து, என் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்து என்னை நரகத்திற்கு தள்ள அவர் விரும்பவில்லை. இப்போ அவருடைய ஒத்தாசை எனக்கு எதுக்குங்க? நான் பரலோக ராஜ்யத்திலே அவருடைய வலது பார்சத்திலே நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், ஆயத்தம் பண்ணின பின்பு என்னோடு சேர்த்து கொள்ளுகிறேன் என்றாரே, அந்த சேர்த்து கொள்ளுகிற அந்த இடத்துல நாம் போய் இருப்பதற்காகத்தான் எனக்கு அவர் ஒத்தாசை தருகிறார். ஹல்லேலூயா. இந்த ஒத்தாசையை உதாசீனப்படுத்தி, இந்த ஒத்தாசைக்கு நேராய் வராமல், இந்த ஒத்தாசையை நீங்கள் கண்டுகொள்ளாமல், இந்த ஒத்தாசைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல், ஆண்டவர் உங்களுக்கு தருகிற இந்த வாய்ப்பை, உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற சபை, உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற போதகர் குடும்பம், இவைகளை நீங்கள் தவிர்த்து கொண்டு ஒதுங்கி கொண்டு நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு செல்வீர்கள் என்றால், நேமிக்கப்பட்டதே நீங்கள் அதிலே தள்ளப்பட வேண்டியது கட்டாயமாய் போய்விடும். உங்களையும் பார்த்து அவர் அங்கே போங்கள் என்று சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வரும். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற ஒரு ஒத்தாசையை பெற்றுக்கொள்வோம். அவருடைய வலது கரத்தை பிடித்து கொள்வோம். பிடித்து கொண்டு, ஆண்டவரே என்னை இப்படி காப்பாற்ற நீர் விரும்புகிறீரா? இந்த அளவுக்கு எனக்கு ஒரு வேதனையை தராதபடி, எனக்கு ஒரு அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்பட்டு அந்த வேதனைக்குள் நான் விழாதபடி நீர் உம்முடைய சரீரத்தில் எல்லா வேதனையும் அடைந்து ரத்தம் சிந்துதலை நீர் செய்து சிலுவையில் வெற்றி சிறந்து என்னை காப்பாற்றி எனக்கு ஒரு நிரந்தர வாழ்வு, ஒரு நித்திய வாழ்வை, நித்திய காலமாய் உம்மோடு இருப்பதை எனக்கு நீர் செய்தீர் என்றால், நீர் எவ்வளவு நல்ல தெய்வம், எவ்வளவு அன்புள்ள தெய்வம், உமக்காக என் வாழ்வை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று எத்தனை பேர் உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. இந்த அர்ப்பணிப்பை நீங்கள் சரியாய் செய்து, அன்றாட உங்கள் வேலை இருக்கலாம், உங்கள் பிசினஸ் இருக்கலாம், உங்கள் காரியங்கள் இருக்கலாம், ஆனால் தேவனை தேடுகிறதிலே எந்த குறை இல்லாமல்
வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருந்து நீங்கள் செயல்பட்டு இந்த ஒத்தாசையை பிடித்துக் கொள்வீர்கள் என்றால் உங்களை நித்திய காலமாய் அவரோடு கூட வாழ வைக்க அவர் உங்கள் வலது கரத்தை பிடித்து அழைத்து செல்வார். இல்லை என்றால் உங்களை நரகத்திலே தள்ளவும் யோசிக்காமல் அவருடைய ஒத்தாசையை உதாசீனப்படுத்துகிறவர்கள். நீங்கள் எப்பொழுது ஒத்தாசையை உதாசீனப்படுத்தீர்கள் என்று அறியலாம். சபையை நீங்கள் உதாசீனப்படுத்தினால், சபையில் உள்ள செயல்களை உதாசீனப்படுத்தினாலே அவருடைய ஒத்தாசையை உதாசீனப்படுத்தினதற்கு அர்த்தமாகி விடுகிறது. ஆகையினாலே நீங்கள் நானும் இணைந்து செயல்படுவோம். ஹல்லேலூயா. சேர்ந்து ஒத்தாசையாக நம்மை கர்த்தர் மீட்டு விட்டார். இன்னும் மீட்கப்படாதவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. நம்முடைய சொந்த பந்தங்கள் உண்டு, நமக்கு அருகில் உள்ளவர்கள் உண்டு, இந்த ஊர் உண்டு, இந்த கிராமம் உண்டு. இவைகள் எல்லாம் மீட்கப்படுவதற்கு. ஹல்லேலூயா. ஆகையினால தான் அவர் சொன்னார், ஒருவரும் கெட்டு போகாமல். அப்படிங்கிற லிஸ்ட்டில் எல்லாரும் இருக்காங்க. அப்போ சபையினுடைய பணி என்ன? ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை தந்து விட்டீர். நான் பார்க்கிற அவருக்கு இன்னும் ஒத்தாசை இல்லை, என் சொந்தக்காரனுக்கு ஒத்தாசை இல்லை, என் எதிர் வீட்டுக்காரனுக்கு ஒத்தாசை இல்லை. அவர்களுக்கு ஒத்தாசை தாரும். என் பிள்ளைக்கு ஒத்தாசை தாரும், என் பெற்றோருக்கு ஒத்தாசை தாரும். யாரெல்லாம் இன்னும் உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படலையோ அத்தனை பேருக்கும் என்ன தேவை? அவருடைய ஒத்தாசை தேவை. அதற்கு நீங்கள் பிரயாசப்படுவதின் பெயர் தான் ஊழியம். அப்படி ஒரு வேலையை செய்வது பேர் தான் கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். உங்களால் ஆன மட்டும் இயேசு உங்களுக்கு ஒத்தாசை தருவார். அவர் ஒத்தாசை உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்லும் என்று சொல்ல பழகுங்கள், அறிவியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.